என்ன தங்கம்? மாமியார் வீட்டுக்கு வந்து ஓகே இல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். எப்படி வச்சுக்கலாம். ஆமா இன்னைக்கு ஷாவிக் மேலுக்கு பிறந்து 4 மாசம் ஆயிடுச்சு. அதை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். அப்படியா? இல்ல எங்களை பார்க்க வந்திருக்கேன். இத்தனை செலிப்ரேஷன்ல எத்தனை செலிப்ரேஷன் வந்தீங்க? சரி ஓகே ரைட். இன்னைக்கு என்ன லஞ்ச்? இன்னைக்கு என்ன லஞ்ச் அப்படியே காட்டுங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு சூடான சாப்பாடு. அது இல்லாம இன்னைக்கு அருமையான ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா குதிரவாளி அரிசியில பண்ண சக்கரை பொங்கல். பாருங்க, இவன் மாசம் இவனோட பிறந்த தினத்தை கொண்டாடுறதுக்காக ஒரு ஸ்வீட் செய்வோம். அந்த மாதிரி எங்க சித்தி இன்னைக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்கா. குதிரவாளி அரிசியில பச்சை பயிறு போட்டு செஞ்சிருக்கா. பாசி பருப்புல பச்சை பயிறு போட்டு அருமையான ஒரு ஸ்வீட். அதுக்கப்புறம் இது பாருங்க, மேல் வீட்டு ஆண்டி வெரைட்டி ரைஸ்ல புளி. அவங்க வெரைட்டி ரைஸ்னா அவங்க தான் சூப்பரா இருக்கும். அவங்க செய்யற எல்லா வெரைட்டி ரைஸுமே அதுல ஒண்ணுதான் இந்த தட்டைப்பயிறு சாப்பாடு. அதாவது வெறும் பருப்புல அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சிருக்கீங்க, அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தட்டைப்பயிறு சாப்பாடு ஆன்டி செஞ்சுதான் நான் முதல் தடவையா சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவங்க வெரைட்டி ரைஸ் எல்லாமே. அதே மாதிரி நெய் தூக்கலா போடுவாங்க எது செஞ்சாலும். அதை கொஞ்சம் எடுக்குமா? இது என்னதுமா? ஓகே, இதுவும் வெரைட்டி சாதம். இதுவும் புளி சாதம், இதுவும் புளிசோறு. இது மேல் வீட்டை சந்திராக்கா கொடுத்த புளிசோறு, இது எங்க சித்தி கொடுத்த புளிசோறு. ஸோ ரெண்டுமே கலர் தான் வித்தியாசமா இருக்கு, ஆனா ஒரே சாப்பாடு தான். நடுவில் இவர் வேற இங்க ஓகே விளையாடுறாங்க. அவங்க விளையாண்டுருக்காங்களா, அதுக்குள்ள நான் விவரிச்சிடறேன். அது இல்லாம மாமியார் வீட்டுல என்ன கறி குழம்பும் சோறும் தான் இன்னைக்கு. அருமையான சிக்கன் தண்ணி குழம்பு இங்க வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து அதே சிக்கன் அதே தண்ணி குழம்பு அப்படியே தீர்ந்துருச்சு. அதே மாதிரி வேற இது வந்து நான் அன்னைக்கு யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பேன், கார்லிக் சிக்கன். சரி இவருக்கு டேஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா இவருக்காக நான் ஷூட் பண்ணீங்களா? இதெல்லாம் ஷூட் பண்ணல நாங்க. ஏன் பண்ணல? ஏற்கனவே பண்ணிட்டோம்ல. அப்படியா? சரி இதெல்லாம் புதுசாக சமைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். இல்ல இது அதே மசாலா அதே தான். ஓகே இதுதான் லஞ்ச். சரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பரிமாறிடலாம். அது இல்லாம முக்கியமான ஒரு ஐட்டம் நம்ம வீட்டுல சாலட். வெள்ளரிக்காவும் வெங்காயம் செஞ்சிருக்காங்க. மிளகுத்தூள் உப்பு போட்டு சாலட் எங்க அப்பா தான் செஞ்சாங்க. இது வந்து அதெல்லாம் பெனாயில் பாட்டில் இருக்கு. இது பெனாயில் பாட்டில். மோர் போர்ட்டிஸ்ல மோர் டெய்லியும் கொடுக்குறாங்க எங்களுக்கு. போர்ட்டிஸ் மோர். ஆமா யார் வேணாலும் மோர். பெனாயில் மோர். மோர் அருமையான குழு குழு மோர். உங்களுக்கு சாப்பாடு பரிமாறிடுறாங்களா? சாப்பாடு போடும்போது இப்படி ஒரு இது பண்ணணும். முதல்ல இனிப்போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சமா சக்கரை பொங்கல். ஸ்வீட் அந்த அளவு பிடிக்காது. குதிரவாளி சக்கரை பொங்கல். ஆமா இது ரெசிபி இருக்கு. உங்களுக்கு ரெசிபி சீக்கிரமா அப்லோட் பண்றேன். நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? இப்பதான் இல்ல இப்பதான் கொஞ்சமா வைக்கிட்டா எவ்வளவு வைக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமா வைக்கணும். ஏன்னா நீங்க இனிப்பு அந்த அளவு விரும்ப மாட்டீங்க. வெள்ளை சோறு அருமையா. வெள்ளை சோறு இருக்குங்களா? வெள்ளை சோறு போடலாம். வேற என்ன பண்ணுங்க? இல்ல வெரைட்டி ரைஸ் இருக்குப்பா. ஓகே அதெல்லாம் கொஞ்சமா போடு. ஓகே பேசிட்டே இருக்காங்க. கார்லிக் சிக்கன். பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செய்யும் போது 2 ரவுண்ட் இருக்கு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நாங்களே 2-3 ரவுண்டு. இது என்னன்னு சொல்லவே இல்லை. சிக்கன் குழம்பு சொல்லியா? சிக்கன் தண்ணி குழம்பு இப்போ சொல்லலை, சொல்லிட்டேன். இது ஸ்பெஷல் வெரைட்டி ரைஸ். கொஞ்சம் மிளகாய் சோறு மாதிரி வைக்கிறாங்க. கொடுத்த பருப்பு சோறு, தடுத்த பருப்பு. புளிசோறு எங்க சித்தி கொடுத்த புளிசோறு. அப்புறம் இங்க சந்திராக்கா இதுவும் சந்திராக்கா வெள்ளரிக்காய் சாலட்.
மட்டன் குஸ்கா மாதிரி வெள்ளரிக்காய் வெங்காயம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்றதை எடுத்துக்கோங்க. ஓகே. ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னால் தட்டு சுத்த முடியாது, சுத்தனால கீழே போட்டுருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இதுலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஸ்வீட்டில் ஆரம்பிக்கலாம். ஸ்வீட் வந்து ரொம்ப சுகர்லாம் அதிகமாக போடாமல், இன்னும் சக்கரை தான் போட்டுருப்பாங்க. வெல்லம் அதிகமாக இது போடாமல் திகட்டாமல் இருக்குது. வேறு நட்ஸ்லாம் அதிகமாக போட்ட மாதிரி இருந்துச்சு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தேன் நான். அதே இது காணும் வரோம். சூப்பராக இருக்குது. அடுத்து இது என்னது? தட்டப்பயிறு. இது வந்து புளிசோறு. இங்கேருந்து ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. பிரியா கொடுத்த புளிசோரம், அது சூப்பராக இருக்குது. இது ஆண்டி கொடுத்த பருப்பு சோறு, தட்டப்பருப்பு சோறு. இதுவும் நல்லா இருக்கு. அடுத்து இது என்னது? சந்திராக்கா கொடுத்த அம்மையார் வீட்டு இருந்து இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் இருந்தது. போன அப்பார்ட்மெண்ட்டே நமக்கு எல்லாமே கொடுத்து விட்டுருக்காங்க. இப்போ வந்து மாமியார் செஞ்ச சிக்கன் தண்ணி குழம்பு, அதுக்கு வந்துடுவோம். சரியாக இப்போ பிச்சு எடுத்துப்போம். இப்போ வேற பார்க்கலாம் எந்த பீஸ் நல்லா இருக்கு வேற பார்த்துட்டு இருக்கா. டேஸ்ட் வந்து இருக்கு. நான் சாப்பிடவே இல்லைப்பா. இப்போதான் அந்த சந்திராக்கா தண்ணி குழம்பு ஆக்சுவலாக பிரமாதமாக இருக்கும். வைக்கிறது இன்னைக்கு சொல்லவே வேணாம். டேஸ்ட் அப்படியே இருக்குது. ஏன்னா இதுதானே நேற்று நீங்கள் போன வாரம் செஞ்சு சாப்பிட்டது. அப்படி பாருங்க. இது என்னது? கார்லிக் சிக்கனா? கார்லிக் சில்லி சிக்கன். வெங்காயம் தக்காளி போடாமல் பட்டர் போட்ட மாதிரி இருக்குதானே லைட்டா டேஸ்ட். நல்லா இல்லையா? சூப்பர். ஐயோ சூப்பரா இல்லைன்னு சொன்னா என்ன அடிச்சுக்கு வாழற மாதிரி இல்லை. ஐயோ கட் பண்ணி பார்த்துட்டே எல்லாம் பிரமாதமாக இருக்கு. கார்லிக் சிக்கன். அடுத்து வந்து வெயிலுக்கு எதமாவா இல்லை, எப்பவுமே சிக்கன் சாப்பிடும்போது ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றது வந்து வெஜிடபிள் சாப்பிட்டா சாப்பிட்றது வந்து ஃபைபர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா சாப்பிட்றது நல்லது. அது சாப்பிடுவோம். நல்லா இருக்கா? என் தட்டு ஃபுல்லாக ரொப்பி வச்சு நீங்கள் மட்டும் ஒன்று வச்சுங்க. கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவோம். கண்ணு வச்சுவீங்க. ஓகே சார், எனக்கு விருந்து சூப்பர். மாமியார் வீட்டு விருந்து ஓகேவா? அது சொல்லி மாமியார் வீட்டு விருந்து மரணம்மா என்னம்மா டைலாக்ஸ் இருக்கணும். ரோபாவா? சரி ஓகே, ரைஸ் சொல்லலாமா? ஓகே பாய்.